ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோஸ் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 2 முடிஞ்சது. இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு எபிசோட் மட்டும் இருக்குது. அது அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அண்ட் அந்த லெவலுக்கு அதில் கதையுமே எதுவும் இருக்காது. பட் என்னோட கடமை போட வேண்டியதுங்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஒன் எபிசோடையும் நான் போட்டுருந்தேன். சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோஸ் சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி நார்மல் லைஃப் அவனுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஸ்கூலுக்கு போகவோ பிடிக்கல. அவன் எப்பவுமே கம்ப்யூட்டர்ல தான் கேம் விளாண்டுட்டு இருப்பான். கேம் வேர்ல்டுக்குள்ளே போனா நல்லா இருக்கும்னு கியோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ நஃபோமிக்கு கேம்ஸ்ல எல்லாம் அந்த லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கேமே ரியாலிட்டியா மாறினா நல்லா இருக்கும்னு கியோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட நார்மல் லைஃபே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ அவன் விருப்பமே இல்லாம இந்த வேர்ல்டுக்கு சமன் பண்ணப்பட்டு புதுசா நிறைய பவர் மத்தவங்க சொல்ற விஷயங்களை தான் நம்ம ஹீரோ செஞ்சுட்டு இருக்கான். பட் கியோ வந்துட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு புது உலகத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கியோ நினைக்கிறான். நம்ம ஷீல்டு ஹீரோ நஃபோமியும் அந்த கியோவோட கேரக்டரோ எப்படி இருந்துச்சுங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. வேவ்ஸ் வந்ததுனால கார்டினல் ஹீரோஸ் எல்லாருமே சமன் பண்ணப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. டெக்னபால்ட் நஃபோமி இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்து அந்த கியோ இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ மோகி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. கியோ வந்துட்டு இந்த வேவ்ஸை தடுக்க ட்ரை பண்ணல, அவன் தான் இதை கிரியேட்டே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும். அப்படின்னா அது தெரிஞ்சேதான் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோவில் அடிக்க போறான். கியோ எப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. அந்த ஸ்பிரிட்டோட பவரை வச்சு இந்த வேவ்ஸை தடுக்க தான் நினைப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இவ்வளவு தப்பு சொல்லி எந்த பிரச்சனமும் இல்ல. சோ நம்ம ஹீரோவில் எதுவும் பண்ணாம விட்டுருதான். கேஸ்னாவும் மத்தவங்களும் அந்த வேவ் சொல்லி அவர மான்ஸ்டர் பாத்துக்கிட்டு சொன்னாங்க. கியோ இருக்கிற லொகேஷன் எனக்கு தான் தெரியும், நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மோகி சொல்றா. நான் உங்களை அங்க டிராப் பண்றேன் அப்படின்னு டெக்னபால்ட் சொல்லப்போ சரி ஓகே நாங்க அந்த கியோவை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேவ்ஸ் வழியா வந்த மான்ஸ்டர் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. கியோ தான் இந்த வேவ்ஸை கிரியேட் பண்ணாங்கிறதுனால அவனை ஸ்டாப் பண்ணாதான் இந்த வேவ்ஸும் ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளார்க் சொல்றான். டெக்னபால்ட் நம்ம ஹீரோவையும் அவன் ஆளுங்களையோ கியோ இருக்கிற பிளேஸ்க்கு பக்கத்துல இறக்கி விடுறான். நீ போய் கேஜ்னாக்கு ஹெல்ப் பண்ணி இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ சரி ஓகே நம்ம அங்க இருந்து கிளம்புறான். கியோவோட அந்த லேப்குள்ள இவங்க எல்லாருமே இப்ப போறாங்க. கியோ எப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மோகி சொல்றா. காசுகி கூட செக்யூரிட்டிக்கு இருந்த பொண்ணுங்களை வந்துட்டு கியோ மான்ஸ்டர் மாதிரி மாத்தி வச்சிருக்கான். காசுகியை நீ கொன்னதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன், கியோ கண்டிப்பா அவனை திரும்ப உயிரோட கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். சோ கண்டிப்பா நான் உங்களை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நிக்கிறா. அந்த கியோ இவங்களையும் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், இவங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூட இருக்கிற எனக்கே அவன் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு மோகி சொல்லுவோம். அதை கேட்காம அவ அட்டாக் பண்ண வரா. அப்டாலியா கிட்ட இப்ப கட்டான பாசல் வெப்பன் இருக்குங்கிறதுனால அவங்கள அசால்ட்டா அடிச்சு போடுதா. நீ பவர்ஃபுல்லா மாறிட்டியா அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேட்கறா. அந்த பொண்ணுங்க வச்சிருந்த ஸ்வாட்லயோ ஒரு கண் இருக்கு. மோகிக்கு நடந்த மாதிரியே தான் இதுவும் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான். அந்த ஸ்வாட் வெடிக்குது. உங்களுக்கு எதுவாகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லவேளை யாருக்கும் எதுவாகல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க எதுக்காக எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கேட்கறாங்க. நீங்களும் உதவாக்குறீங்க தான், அவங்கள நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி கியோ இப்ப அந்த இடத்துக்கு வரான். திரும்பவும் ஒன்னு பார்த்தேன் ஷீல்டு முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். முஞ்ச பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காசுகி நீ உயிரோடு வந்துட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குறா. நான் தான் சொன்னல அவனை உயிரோட கொண்டு வந்துவேன் அப்படின்னு கியோ சொல்றான். இல்ல அது உன்னோட காசுகி இல்ல அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா. பார்த்தா அவன் கிட்ட மிரர் வேசல் வெப்பன் இருக்கு. காசுகி இறந்து போயிட்டான். அந்த காணாம போன மிரர் வேசல் வெப்பன் வீல்டரை இவன் தான் கடத்தி வச்சிருக்கான். மிரர் வேசல் வெப்பன் வீல்டரோட சோலை தூக்கி காசுகியோட உடம்புக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி மோகி வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. நீ என்ன இப்ப அவங்க பக்கம் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கியோ கேட்கறான். இந்த காசுகி கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கான். அப்படின்னா காசுகி உண்மையிலேயே இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. மாஸ்டர் நான் இவனை பாத்துக்கிட்டேன், நீங்க போயிட்டு அந்த கியோவை தடுங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. நானும் இவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்றா. சோ ரீஷியாவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ இப்ப கியோவை துரத்தி கிளம்பிட்டு இருக்கான். மிரர் வேசல் வெப்பன் இருந்தாலுமே கூட கியோவை அவங்க ஓரளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அது ஒரு வேசல் வெப்பன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா. இவனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. கிரீன் ஹேர் பொண்ணு அப்புறமா ஷீல்டு முட்டாள் உங்க ரெண்டு பேரையும் தான் நான் கொல்லணும்னு ரொம்ப நாள் ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். என்னோட பிளான் முக்கியமா நாசமாகிறதுக்கு காரணமே நீங்க தான். பட் என்கிட்ட இன்னும் ஸ்பிரிட்டாடஸோட பவர் நிறைய இருக்கு. இதை மேல பாக்குறீங்கல்ல, இதுதான் அதோட பவர். ஒருவேளை அந்த பவர் காலியாச்சுனாலுமே உங்க வேர்ல்டுக்கு போய் ஒரு கார்டியன் பேட் உண்டே அதுகிட்ட இருந்து பவர் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விக்டோரியாவை தொட்ட நீ அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். எங்க வேர்ல்டுக்குள்ள வந்து அதை நாசம் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா நீ தான் இப்ப என்னோட வேர்ல்டுல இருக்க அப்படின்னு நம்ம சொல்றான். கியோ வேணும்னே நம்ம ஹீரோவை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கான். அவன் கூட இருந்த அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து வேணும்னே பிரிச்ச பண்ணி கோவப்பட்டி அது செமையா இருந்துச்சு. அப்புறமா அந்த பறவை அதையும் நல்லா டார்ச்சர் பண்ணிருப்பாங்களே. அப்புறம் கூட இருந்த ஓஸ்டவா செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்றான். நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் அதிகமாக அந்த ரேஜ் ஷீல்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கி. என்ன இவ்வளவுதான் உன்னோட பவரா, நான் இன்னும் நிறையவே எதிர்பார்த்தனே அப்படின்னு சொல்லி கியோ இன்னும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். போதும் நிறுத்து, நான் இந்த இடத்துல உன்னை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். அந்த ரேஜ் ஷீல்ட் இப்ப நம்ம ஹீரோவோட கண்ட்ரோல மீறி போய்கிட்டு இருக்கு. பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனை கொன்றோம்னா நம்ம ஹீரோ கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வேர்ல்டுல இருந்த அந்த டிராகன் எம்பரரோட கிறிஸ்டல் நம்ம ஹீரோ கிட்ட இருந்ததுனால அதோட பவர் இப்ப ரிலீஸ் ஆகுது. நீ அழிக்கணும்னு நினைச்சேன்னா என்னோட பவரை எடுத்துக்கோ, என்னைய உன்னை கண்ட்ரோல் பண்ண விடு அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. உன்னால உன் ஷீல்ட கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எல்லாம் என்னடா ஹீரோ, நீ ஹீரோ கிடையாது. அவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் செலப்ரா வச்சிட்டு இருக்கியா, அவங்க உண்மையிலேயே உன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நீ எதுக்காக அவங்க கிட்ட ஸ்லேவ் கிறிஸ்ட போட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கவும். அவர் ஒன்னும் எங்களை கம்பல் பண்ணல அப்படின்னு ரீஷியா சொல்றா. எப்படியா அவன் உங்ககிட்ட பவரை ஷேர் பண்ணிக்கிட்டாலுமே ஸ்லேவ் கிறிஸ்ட போட தானே செஞ்சிருக்கான் அப்படின்னு நம்ம கேட்கவும். நஃபமி உன் கண்ட்ரோல இழந்துராதா அப்படின்னு ரீஷியா சொல்லவும் அவ கழுத்தை பிடிச்சிட்டு ஆமா நீ ஒன்னும் என் ஃப்ரெண்டு கிடையாது, நீ ஒரு உதவாக்குற, ரொம்பவே வீக்கானவா, உன்னால எனக்கு நிறைய கஷ்டம் தான் இருந்திருக்கு. ஈட்ஸுக்கு தான் முக்கியம்னா எதுக்காக என்னோட பார்ட்டில வந்து
ஜாயின் பண்ண நீ எனக்கு தொந்தரவா தான் இருக்க, ஒன்னு கொண்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் கியோவை கொள்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவா சங்க பிடிச்சிட்டு நிக்கான். கியோ ஜாலியா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நஃபூமி, அட்லீஸ்ட் நீ உன் மனசுல இருந்ததையாச்சும் சொன்னியே, அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். நான் உங்க ஃப்ரெண்டா இருக்க தகுதி இல்லாதவ தான், ஆனா ரஃப்டாலியாவையோ ஃபீலோவையோ பத்தி யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுறான். இங்க காட்சுகி கூட இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மிரர் வேசல் வெப்பன் அவன் கிட்ட இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. இப்ப ரஃப்டாலியா அவளோட ஸ்பாட்டை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுவோம். அவ்வளவுதான், அவன் இறந்து போயிட்டான். அவன் வச்சிருந்த அந்த மிரர் வேசல் வெப்பனை இவங்க போய் எடுத்துக்கிறாங்க. நஃபூமிக்கு ஒன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டரோட ஹெல்ப் தேவையில்ல, நீ அவனை விட்டு போ அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஷீல்டோட கண்ட்ரோல விட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் விட்டா கிளைமேக்ஸ்ல ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சிருவாங்க. அவன் அசையாம இருக்கும்போது நான் அவனை அட்டாக் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப கியோ வந்து அட்டாக் பண்றான். பட் ரீஷியா அசால்ட்டா கியோவை தோக்கடிக்கிறா. ஸ்பிரிட்டோடஸோட கிராவிட்டி பவர் அவன் திரும்பவும் யூஸ் பண்ணுவோம். இப்பவும் பாரு, நீ கோல மாதிரி அடுத்த அவங்க பவர்ஸ் தான் நம்பி இருக்க அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்றா. கியோ பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே ரீஷியா தடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப அவன் மனசாட்சி கிட்ட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. வேவ்ஸ் நீ அழிக்கணும்னு தானே நினைக்கிற, அழிக்கிற பவர் என்னால தான் உனக்கு தர முடியும், என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ரேட் ஷீல்ட் சொல்லவும், என்னால எல்லாத்தையும் அழிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா என்னை எடுத்துக்கோ அப்படின்னு அது சொல்லுது. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லலான்னு போகவும், நான் அன்னைக்கே சொன்னல நீ இதை தடுக்கிறதுக்கு உனக்கு இந்த டெவிலோட பவர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஓஸ்ட் வந்து சொல்றா. பார்த்தா இப்ப அந்த ரேட் ஷீல்ட் அங்க இருந்து போயிட்டு ஓஸ்டோட அந்த ஸ்பிரிட்டோட பவர் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ரஃப்டாலியாவோ ஃபீலோவோ நம்ம ஹீரோ கூட வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப நார்மல் ஆகுறான். ஸ்பிரிட்டோட ஷீல்ட் இப்ப ஆக்டிவேட் ஆகும். ரீஷியா பின்னாடி வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அந்த ஷீல்ட வச்சு இவனை அட்டாக் பண்றான். ஹீரோ கிட்டயும் அந்த ஸ்பிரிட்டோட பவர் இருக்குன்றதுனால அதை வச்சு இதை மேனேஜ் பண்ணி தடுத்துட்டு இருக்கான். கண்டிப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பவர் தான் இருக்கும், ஆனா என்கிட்ட பாரு நான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கியோ சொல்றான். ஸ்பிரிட்டோட பவர் நம்ம ஹீரோ கிட்ட கம்மியாகிட்டே வருது. கவலைப்படாதீங்க, நான் எந்த பாதையில போகணுங்கிறத நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரேஜ் ஷீல்ட யூஸ் பண்ண மாட்டான் நம்ம ஹீரோ இன்டைரக்டா சொல்றான். இதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மிரர் வேசல் வெப்பனை கொடுக்குறாங்க. மிரர் வேசல் வெப்பனோட சேர்த்து இப்ப நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்றதுனால அது ரொம்பவே இப்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஓஸ்ட்டுமே சேர்ந்து இவங்க கூட நிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. எல்லாருமே ஓஸ்ட் பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி கியோ கத்துறான். பட் மிரர் வேசல் வெப்பனை வச்சதுனால இப்ப அந்த பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. உடனே கியோ சிரிச்சுக்கிட்டே இதோட உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இப்ப அவன் இறந்து போயிருக்கான். கியோ இறந்ததுனால இப்ப அவன் கிரியேட் பண்ண அந்த வேவ்ஸும் ஸ்டாப் ஆயிருது. இவங்க எல்லாருக்குமே ஓஸ்ட் தெரியற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஓஸ்ட் இறந்து போனது நினைச்சு இப்ப எல்லாருமே வருத்தப்படுறாங்க. கியோவை தடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மோகி சொல்றா. ஹே காய்ஸ் இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எக்னபோல்ட்டோட போட்ல இப்ப கீஸ்னா மத்த எல்லாருமே வந்துட்டாங்க. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. கியோவையும் நம்ம தோக்கடிச்சாச்சு. சீக்வலை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லி டெரேஸ் சொல்றா. ஆமா யங் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அவன் டென்ஷன் ஆகுறான். நஃபூமி நீ என்ன பண்ண போறான் கிளாஸ் கேட்கவும், இந்த வேவ்ஸ் வந்தப்போ நான் என்னோட வேர்ல்டுக்கு போக முடியல அப்படின்னா நான் இங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா நஃபூமி நீ இங்க இருக்கிற நிறைய டைம் உனக்கு இருக்கு, ஜெயிச்சது நம்ம பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம்னு கிளாஸ் சொல்லவோ கீஸ்னா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ திரும்பவும் அவன் வேர்ல்டுக்கு போறதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளால பார்ட்டி கொண்டாட முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் திரும்ப போறதுக்குன்னு ஒரு நிமிஷம் கூட டைம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சோ போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், அதுக்குள்ள போக போறியா, நான் இன்னும் உன் கூட என்ஜாய் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கீஸ்னா ரொம்பவும் வருத்தப்படுறா. பட் டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்குங்கிறதுனால நீ செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் நஃபூமி அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் கண் கலங்குறா. முடிஞ்சா நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்லுவோம். கண்டிப்பா முடிஞ்சா நம்ம திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவா அவன் ஆளுங்களும் அவங்க வாழ்க்கே டெலிபோர்ட் ஆயிருந்தாங்க. கீஸ்னாக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழறா. நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் அவனோட வேர்ல்டுக்கே போறான். கோயின் வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டோட சாலிச்சதுக்காக நம்ம ஹீரோக்கு ஒரு மெடல் கொடுத்து வைகவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கான டைட்டிலும் கொடுக்குறாங்க. அந்த வேர்ல்டுல வேவ்ஸ் வந்தப்போ இந்த வேர்ல்டுலயும் வேவ்ஸ் வந்திருக்கு. மொயராசு கென் இட்சுகி மத்த 3 பேருமே அதை சமாளிச்சுட்டாங்க. என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஃபீனிக்ஸ்னு சொல்லப்படுற நெக்ஸ்ட் கார்டியன் பீஸ்ட் அவேக்னிங் ஆக ரெடியா இருக்கு. என்னோட லைஃப் ரொம்பவே ஈஸியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த வேர்ல்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அது என்னோட கடமைங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா நான் தான் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கடைசியா 3rd சீசன்ல வரப்போற எல்லா புது கேரக்டர்ஸையுமே நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இதோட சீசன் 2 முடிஞ்சது. கன்ஃபார்மா சீசன் 3 வரும் தான் நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.